மயிலுக்கு போர்வை தந்தான் அன்றைய மன்னன் பேகன். இன்று மயிலுக்கு உணவை வழங்குகிறான் இந்த சிறியவன். ஆக எண்ணங்கள் ஒன்று போலதான் இருக்கிறது. குழந்தைகள் குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது குழந்தைகளாகவே இருக்கிறார்கள். அவர்கள் வாழுகின்ற பொழுது பெரியவர்கள்தான் அவர்களுடைய வழிபாதைகளை மாற்றி அமைத்து விடுகிறார்கள். ஆக நல்ல எண்ணங்களை யாரெல்லாம் பதிக்கிறார்களோ அந்த எண்ணங்களானது செயல்பாடுகளாக மாறும் என்பது மட்டும் உண்மையாகும். ஆக குழந்தைகள் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு நல்ல சிந்தனைகளை வழங்க வேண்டும், நல்ல உணவுகளை வழங்க வேண்டும். சத்தான உணவுகளை வழங்குகின்ற பொழுது அந்த குழந்தை நன்கு வளர்ச்சி பெறுகிறான். அதை போலதான் குழந்தைகள் மிக சாதாரணமானவர்கள் அல்ல. குழந்தைகள் மிக சாதாரணமானவர்கள் அல்ல. ஆனால் அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தி அடையாளப்படுத்தி நல்ல சிந்தனைகளை வழங்கி நல்ல உணவுகளை வழங்கி வாழ்வில் வளம் பெறுவதற்கு பெற்றோர்கள் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள் ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அதே போலதான் ஆசிரியர் பெருமக்களும் மாணவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நல்ல சமூகம் நல்ல சமுதாயம் கட்டமைக்கப்படும். நல்ல சமுதாயம் கட்டமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளை வளர்த்தெடுப்பதில் பெற்றோர்கள் முனைப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கிய அம்சமாகும். ஆம், எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் இந்த மண்ணில் பிறக்கையிலே. அவர்கள் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று சொல்லப்படுகிறது. அதை போலதான் நல்லவர்களை உருவாக்குவோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம்.